ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த கேம்ல எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் ஸ்கேரி ஷூஷின்னு ஒரு ஹாரர் கேம்ல அதை விளையாட போகிறோம். நம்ம கூட வந்து லைக்கன் ப்ரோ வந்திருக்காரு விளையாட. ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ஹலோ கைஸ், லெட்ஸ் ப்ளே திஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது கேம். ஓகே, ஸோ மறக்காம கேம் பிளேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அவரோட சேனலுக்கும் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஓகேவா? போலாம். ஓகே, வாங்க போகலாம். கொஞ்சம் பேர் வந்தாக்க தான் நல்லா இருக்கும். இது 8 பேர் பக்கம் ஜாயின் ஆக முடியும் ப்ரோ. ஓகே இங்க ஒரு பேக்கன் என்னது இந்த கிரீன் கலர்ல ஒருத்தர் இருக்காங்கல்ல ப்ரோ. கேரக்டர் என் ஃப்ரெண்ட் என் கனெக்ஷன்ல இருந்து வந்திருக்காரு. ஓ, உங்க சப்ஸ்கிரைபரா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க தான் இங்கிலீஷ்ல போடுறீங்கல்ல, அதனால இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க போல உங்களுக்கு. தமிழ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படிதானே? உங்களுக்கு இல்லாம 4-5 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு 3 லைவ் தான் இருக்கும். இன்டர்நேஷனலா இல்ல, இந்தியால தான் 10 பேர் இருக்காங்க. ஆனா நார்த் சைடு அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. I am Hiroshi. I started Moonlight Sushi 15 years ago. You all are here to interview for a convent chef position, but we only hire the. ஓகே செஃப்பா மாறதுக்காக இங்க வந்திருக்கோம் இன்டர்வியூக்கு. செஃப்பா மாறதுக்கு 4 ஃபுட் பண்ணுமா. அதுல ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் இருப்பாங்களாம். அவங்க நம்மளோட சாப்பாடுல வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்களாம். ஃபார் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பேசிக்கா ரைஸ் நோரியும் செய்யணும். எங்க ஜானட்டர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால நம்மளே போய் எடுத்துக்கணும். சுத்திட்டு இருப்பாரு. அவருதான் வந்து இந்த ஹால சுத்தி இது பண்ணுவாராமா, அவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்க அப்படின்றாங்க. அதான் அந்த பேய். ஐயோ, அந்த பேய் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? குட் லக் செஃப். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஓகே ப்ரோ, 6 பேருமே தனித்தனியா இருக்குமே. ஆமா, எங்க பேர் எடுக்கிறது? இன்கிரிடியன்ட்ஸ் வெளில போடணும். இருங்க, அது எங்க டோரே ஓபன் ஆகல. ஓபன் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஓபன் ஆகலையே. இப்பதான் ஓபன் ஆகுது எனக்கு. போயிட்டு இருக்கேன் நான். ப்ரோ, இங்க ஒரு பொண்ணு இவ்ளோ பெருசுக்கு இருக்கு. கோ ஃபைண்ட் தி ரைஸ் அண்ட் நூரி. இதோ இங்க இருக்கு ப்ரோ இங்க வாங்க. இதோ இங்க இருக்கு. எடுத்துட்டேன் ரைஸ் எடுத்துட்டேன். ரைஸ் எடுத்துட்டு வாங்க, அப்படியே போலாம் நெக்ஸ்ட். ப்ரோ, நோரி எடுக்க முடியலனால. நோரி இப்ப தேவையில்லை ப்ரோ. இது இப்ப வந்து இன்கிரிடியன்ட்ஸ் பாருங்க, சைடுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான், ரைஸ் மட்டும்தான். அது எடுத்துட்டு திரும்பி வரணுமா? அவ்வளவுதான். எங்க போச்சு என்னது காணோம் என்னோட. ஒண்ணா ஆடினாதான் நல்லா இருக்கும். ஆமா, அப்ப இங்க இருக்க என்னது. ஓகே இது என்னது? பிளேட் ஃபுட். எதுக்குடா வைக்க சொன்னீங்க? எதுக்குடா குக் பண்ணிட்டு தான் ப்ரோ வைக்கணுமா? என்ஜாய் தி ரிலாக்சிங் சவுண்ட் ஆஃப். கொடுத்துட்டீங்களா நீங்க? ஓஹோ, ஓகே. அவ்வளவுதான். ரைஸ் வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு பிளேட்ல வச்சு தான் கொண்டு போறோம். பிளேட் எடுத்துட்டேன். யார்கிட்ட கொண்டு போறோம்? இதோ அங்க இதுல இங்க கொடுக்கணும். இங்க கொடுத்துருக்காங்க. 5 பேர் முடிச்சிட்டாங்க ப்ரோ. 5 பேர் முடிச்சிட்டாங்க. சீக்கிரம் பண்ணுங்க. 24 பேர் 5 பேர் பண்ணிட்டாங்க. 24 பேர் வந்ததே 6 பேர் ப்ரோ. அதுல போட்டுருக்கு 24 தெரியலையே. இதுல இருக்கிறது 24 பேர்ல இருக்க மாதிரி தெரியல. ப்ரோ புதுசா வந்துருச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட். 10 பேர். இப்பதான் நோரி கேக்குது. வரேன். வாங்க, நான் இந்த பக்கமா டக்குன்னு போயிட்டு நோரி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். பின்னாடிதான் இருக்கு. ஐயே, இது தண்ணிக்குள்ளார இருக்கு. பேய் எப்பாலேக்கா இருக்கு. அப்பாலேக்கா இருக்கு. அப்ப நாம இப்படிக்கு ஓடிடலாம். தனித்தனியா அண்ணா கொஞ்சம் கடுப்புதான். பரவாயில்ல. இப்ப வரைக்கும் கொஞ்சம். ஐயோ, நான் குக் பண்ணாம நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். எதுக்குடா வைக்க சொல்றீங்க? எதுக்குடா எடுக்க சொல்றீங்க? தெரியல. இங்க குக் நோரின்னு இருக்கு. அரைக்குது ப்ரோ. இது அரைச்சு ஏதோ பண்ணுது. எதுவுமே வரலையே. தெரியலையா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. வந்துருச்சு இப்ப. வசாபி பாத்திருக்கீங்களா? என்ன ப்ரோ வரமாட்டேங்குது? எனக்கு வந்துருச்சு. பிளேட்ல பண்ணுமா? பிளேட்ல வச்சு இப்ப திரும்பி போய் கொண்டு போய் கொடுக்கணும்.
ஓ டோட்டலா 24 ப்ரோ. 24 டிஷ்ஷஸ் அந்த வைக்கிறது. புரியுதா ப்ரோ? அதுக்காக இது கோர்ஸ் 1 தான். நம்மளுக்கு நிறைய லைஃப் இருக்குது. கொடுத்திருக்காங்க பாருங்க மேல. நோரி. ஐயோ நோரி எடுத்து ஜஸ்ட் மிஸ்ட் ப்ரோ. பயந்துட்டேன். நோரி வேணும், அந்த இது வேணும். ரெண்டத்தையும் வந்து அப்படியே வந்து உருண்டை பிடிச்சு சுத்துவாங்க. செத்துட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த பக்கம் வாங்க, இது ஷார்ட் கட்டா இருக்கீங்க. ஒண்ணுதான் எடுத்துட்டு போக முடியுமா ப்ரோ? 2 எடுத்துட்டு போக முடியுது. ஒண்ணே எடுக்க முடியல. 2 எடுக்க முடியுது ப்ரோ. நோரியும் எடுக்க முடியுது. ஐயோ பேய் கரெக்டா வருது. ஆமா உள்ள வராதா இதுக்குள்ள? பரவாயில்லையே. சேஃப் ஜோன். ப்ரோ இந்த சாப்பாடு இருக்கிற இடமும் அப்புறமா இந்த குக்கிங் இடமும் சேஃப் ஜோன். மத்ததெல்லாம் வந்து அன்சேஃப். திரும்பிற போது. ஓகே நான் குக்கிங் வேலையா ப்ரோ முடியாது ப்ரோ. டக்குன்னு எப்படி ப்ரோ பண்றது? தெரியல. டைம் ஆயிடுச்சு. டைம்ல ஓடிட்டு இருக்குதா என்ன ப்ரோ? டைமிங் 3 நிமிஷம் இருக்குது ப்ரோ. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சாப்பாடு எடுத்துட்டேன் நானு. பிளேட்ல வச்சுட்டேன். நோரி எடுத்துட்டேன் வச்சுட்டேன். எனக்கு கிடைச்சிருச்சு ப்ரோ. சாப்பாட்டையும் நோரி ரெண்டத்தையும் கலந்து அப்படியே ஒரு பிளேட்ல வச்சீங்கன்னாக்கா அதுவா மாறிடுது உங்களுக்கு. முடிஞ்சிருச்சு. நான் செத்துட்டேன். நான் பண்ணலையே. செத்துட்டீங்களா நீங்க? இல்ல நான் பண்ணலையே. தெரியல அப்படின்னாக்க என்ன நடக்கும்னு. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ரிசல்ட் 4. அதான் ப்ரோ நம்ம டிஷ்ஷஸ் ப்ரோ வேகமா பண்ணியிருக்கிறது. நீங்க 2 டிஷ்ஷஸ் பண்ணிருக்கீங்க, நான் 3 டிஷ்ஷஸ் பண்ணிருக்கேன். சரி இப்போ என்ன ப்ரோ? தெரியல. அதனால உங்களுக்கு வந்து காயின்ஸ் கம்மியா கிடைக்கும் போல. இன்கம் டிரான்ஸ்மிஷன். ஹலோ we are the night keepers. You are in serious danger. There is not much time to explain. Weak signal. அதான் you are in middle of a intermediate. யாரோ ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க நம்மளைய. யாரோ ஹேக் பண்றாங்க நடுவுல. அதான் நம்மளுக்கு ஏதோ டேஞ்சராமே. ஃபிஷ் எல்லாம் எங்க இருக்கு? அங்க இது போட்டிருக்காங்க. அங்க ஃபிஷ்னு போர்டு போட்டிருக்காங்க ப்ரோ. அந்த இடத்த விட்டு வெளியில வருவோம்ல அங்க. இட்ஸ் அண்டர் கிரவுண்ட் ரெனோவேஷன். வாட்டர் டச் பண்ண கூடாதான் பாத்துங்க. அப்ப கீழ இங்க பாருங்க ப்ரோ. ஆக்டோபஸ் இருக்கு. ஓகே. ஐயோ கரெக்டா வருது. என்னது இது? ஏதோ மீன் 8 கால் பூச்சி மாதிரி மீன் ஏதோ இருக்கு. நவுற விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ. உங்களுக்கு வேற எனக்கு வேற வருமா? இல்ல அதேதான் வருது எனக்கும். ஓகே. ஐயோ எந்த பக்கம் ப்ரோ இருக்குது? பேய் வேற என்ன துரத்திக்கிட்டே வருது ப்ரோ. ஷிட் ப்ரோ. ஒருத்தன் செத்தான் ப்ரோ கண் முன்னாடி. அப்படியே யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்களாம். வந்துட்டேன். என்னது ப்ரோ இது? ஐயோ அம்மா எனக்கு இதோ ஈல் தான். கெட் ஈல் வேணும். நல்ல வேலை ஃபிஷ் பிடிக்கிற மாதிரிலாம் சொல்லல இவங்க. அது வரைக்கும் சந்தோஷம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும்லாம் சொல்லல. தேங்க்யூப்பா. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. ரைஸ் எடுத்துட்டேன். வசாபி வேணுமா அடுத்து? மீனும் எடுத்தாச்சு. அப்புறமா வந்து இதுவும் எடுத்தாச்சு. you can take only 2 item at a time. அதுக்கு மேல எடுக்க முடியாது. பாத்து பேய் பின்னாடியே போயிட்டு இருக்கறேன். திரும்பிச்சுனா நான் செத்தேன் நானு. வந்துட்டேன். என்ன பண்ணனும் தெரியல. ஆமா மீன் என்ன பண்ணா இங்க போட்டுருக்காங்க. கேரட் மீன் எல்லாம் இங்க. சாப்பு சாப்பாடு மட்டும்தான் இங்க. அப்புறமா வந்து இது நோறு மட்டும். அப்புறம் வெஜிடபிள்ஸும் வரும் போல இங்க. அதெல்லாம் சாப் பண்ணும். ஓகே கெட் ரைஸ். சூஷி ப்ரோ இது. இது மீன் வச்சு சோறு வச்சு ரெண்டத்தையும் கலந்து இது பண்றது. இல்ல வெறுமனே அப்படியே சாப்பிடுவீங்களா? சாஸ் எல்லாம் வேணாமா உங்களுக்கு? அவங்க ஏதோ சப்புன்னு சாப்பிடட்டும், எப்பயோ சாப்பிடட்டும். ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க? ஐயோ இவன் வேற வருவான். இங்கதான் இருக்கீங்களா நீங்க?
ஏதாச்சும் பிரச்சனை. ஓகே, சாப்பாடு, நோறு, அப்புறம் வேற என்ன? அதுக்குள்ள 3 பேர் எவன் ப்ரோ முடிச்சான்? தெரியலையே ப்ரோ. ஓகே ஓகே, நான் வந்து 2 சாப்பாடையும் நோறு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஈல் மட்டும் இப்ப தனியா போய் எடுத்துட்டு வரணும். ஃபுட்டு இது 2த்தையும் குக் பண்ணிட்டு நான் போய் ஈல் எடுத்துட்டு வரேன். எதுக்கு இந்த காயின்? என்ன அது தெரியலையே. ஓ இவனோட இது பாருங்க எப்படி இருக்கு. என்ன அது? ஓ முடிச்சிட்டீங்களா? போட்டீங்களா? இல்ல, இன்னும் நான் வந்து ஈல் போய் எடுக்கணும். எடுத்துட்டாங்க. இவனோட பயங்கரமா இருக்கு. ஓ ப்ரோ இவங்கெல்லாம் வந்து அடுத்த இதுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இப்பவே. அடுத்ததுக்குன்னா புரியல. அடுத்த என்ன கேக்குதோ அது எடுத்து வச்சுக்கிறாங்க இப்பவே. அது எப்படி நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இதுதான் கேட்பாங்கன்னு? அது தெரியல. ஆனா ஒருத்தன் வந்து வேற ஏதோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இது எடுத்து வச்சிருந்தான். சும்மா கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். ரைஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். ரைஸ் கண்டிப்பா கேட்பாங்கல்ல. நான் ஆப்போசிட் சைடுல போயிட்டு இருக்கறேனே. முடிங்க டக்கு முடிங்க. ஐயோ இங்க ஸ்ட்ரைட்டா வரான். அப்படி வந்துட்டேன் ஒரு வழியா. இது வரைக்கும் நான் 2 டிஷ் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்துனாக்க 2 டிஷ். நீங்க எத்தனை டிஷ் ப்ரோ பண்ணிருக்கீங்க? இதுல ஒண்ணுதான் ப்ரோ காட்டுது. இந்த ரவுண்டுக்கு ஒண்ணுதான் காட்டுது. ஏன் ப்ரோ போய் குக் பண்ணல? அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது இருக்கா? போய்கிட்டே இருக்கும் அது. பார்க்கவே இல்லை நானு. நீங்க எத்தனை எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த காயின்ஸ் வச்சு இந்த மாதிரி இது வாங்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் போல அப்படின்னு. ஏதோ பெரிய மீன், அப்புறமா சாப்பாடு. போய் சாப்பாடு எடுத்துட்டு அம்மா பிளேயர்ஸ பார்த்தாக்கவே பயமா இருக்குது ப்ரோ. டக்குன்னு வரவும் அந்த பேய் தான் வருதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஏதோ ஒரு பெரிய மீன் இருக்கான். எந்த மீன் அது? இந்த மீன். இதே மீன் தான். இது வேற ஜாக்கிரதையா பார்த்து போகணும். பிளாட்ஃபார்ம் வேற கீழே போயிருது ப்ரோ. இந்த பொண்ணு காத்துல மிதந்துட்டு போகுது. அதான் ஹேக்கிங். இந்த கேமுக்குலாம் ஹேக்கிங் போடுறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, 12 தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 21 பண்ணலாம். டோன்ட் வரி, டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணிருங்க நீங்க. நான் நெக்ஸ்ட் போய் வேற ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிறேன். சோறு கண்டிப்பா கேட்பாங்க, அதனால நான் போய் சோறு எடுத்துக்கிறேன். என்ன மீனே தெரியல. என்ன மீனே தெரியல பைத்தியக்காரன். நோரும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ பேய் கரெக்டா வருது ப்ரோ. பேய் பின்னாடியே நான் போவேன். இன்னும் ஒரு தடவை கூட அவுட் ஆகல ப்ரோ. நீங்களும் அவுட் ஆகல, நானும் அவுட் ஆகல. அதான். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ப்ரோ. நானும் தெரியாம 100 அடிச்சிட்டேன். அதான் 2 கையிலயும் 2மே இருக்குது. நல்ல வேலை ஒன்று வச்சுட்டேன் எப்படியோ. அப்போ 2 கையிலையும் எப்பயும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது போல. ஓகே, இப்போ சாப்பாடு போட்டுறேன். கண்டிப்பா சாப்பாடு கேட்பேன். இதுல 3 லைஃப் இருந்ததுன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஃபிஷ் கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. சாப்பாடு ரெடி, நோரு ரெடி. நினைச்சேன் ஃபிஷ் மட்டும் இப்போ போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்தா வேலை முடிஞ்சிச்சு. எங்க போச்சு? டூனா இல்ல, இது ஏதோ அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ். சாப்டர் 1 இப்படி இருக்குது. சாப்டர் 3 வரைக்கும் இருக்கு அதுல. ரொம்ப நேரம் போகுது. இன்னும் இது செகண்ட் கோர்ஸ் முடிஞ்சோன்னா 3rd கோர்ஸ் வரும். வெஜிடபிள்ஸ்லாம் அதில் அன்லாக் ஆகும். எல்லாத்தையும் போய் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ நானும் வந்துட்டேன். வந்துட்டேன். ஓகே, இப்போ சாப்பிட்டு
சாப்பாடு எடுத்து ப்ளீஸ் வச்சு டூனா கேளுங்கடா, டூனா கேளுங்கடா, டூனா கேளுங்கடா, ப்ளீஸ் ஏன் டூனா வச்சிருக்கீங்களா கேளுங்கடா. டூனா? என்னன்னே தெரியல. நான் டூனா வச்சிருக்கேன். ஆனா வேற ஏதோ கேக்குது. இது வயலட் கலர்ல. ம். போட முடியாது. அதான் நம்ம வச்சிருக்கிறது மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. அவ்வளவுதான். ஓகே, சாப்பாடு கேட்பீங்க. சாப்பாடு ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒன் ஆர்டர் லெஃப்ட், ஒன் ஆர்டர் லெஃப்ட், ஒன் ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர் தான் லெஃப்டா? செகண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஒரு வழியா முடிச்சாச்சு. நான் எத்தனை இது பண்ணியிருக்கேன்னு தெரியலையே. நான் 4 3 முடிச்சிட்டேன். நீங்க நீங்களும் 3 முடிச்சிட்டீங்களா? நான் 3 முடிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் நான் கீழே இருக்கேன்? ஸ்பீடா முடிச்சிருப்பேன் அதனால. ஓ, அந்த டைமிங். ஓகே ஓகே. அனதர் கோர்ஸ் Another கம்ப்ளீட்டட். course completed. Good job. Commander hack பண்ணுங்க. ஐயோ இன்னைக்கு என்னது என்ன bro 4 கேக்குறாங்க. வகையானது கேக்குறீங்க? ரெண்டு வெஜிடபிள் தான் ஆட் தெரியும். பண்றோம். முடிஞ்சா போய் எடுத்துக்கோங்கடா Luckily பொசகட்ட we have பையனுங்களா our own vegetable அப்படின்னுங்கிறாங்க. garden too, which you can now access. Okay. We rotate our வீடியோ. plants to 4 stations: sunlight, fertilizer, ஓ, blah, blah, blah. The state of the art tech ensures we grow. வந்துட்டானுங்க. ஐயோ, இவங்க ஒருத்தங்க நிம்மதியா சொல்ல கூட போட மாட்டேங்கிறீங்க. Kimaru is not what he appears to be. He's harvesting and selling mutation. Mutation. மியூட்டேஷனா? என்ன ப்ரோ, க்ரோய கார்டன்ல இங்க வந்துருச்சு? அதான் க்ரோ கார்டன் 2 ஆடி பாருங்க ப்ரோ. கேள்விப்பட்டேன். ஆடுறேன் அது. So watch where you step. Finally, keep your eye open ம். about horticulture. Horticulturist. அதாவது நம்மளுக்கு கரெக்டானது எடுக்கணும் ப்ரோ, இல்லனாக்க உள்ளார ஏதோ இல்ல. இருக்கும் போல. இங்க ஏதோ பேய் இருக்கு போல. அதான் இங்க ஏதோ பேய் இருக்கு. அதான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தேர்ட் கோர்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணா அரிசி மீன் வேற வேணுமா இதுல? ஐயோ, எங்க ப்ரோ இத்தனை கேக்குறீங்க? குக்கும்பர் அதான் ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, ஆ ஏதோ இங்க இங்க் மாதிரி ஊத்துது. தெரியலையா நின்ட்டு நான் போயிட்டு ஆமா ப்ரோ என்னது இது? ஸ்லோ பண்ணுது. ஷிட். ஐயோ, இப்ப இதை நான் என்னன்னு போய் ப்ரோ தேடுறது இதை நான் இப்ப? ஐயோ ப்ரோ மேல 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 போயிட்டோம் ப்ரோ. குக்கும்பர் வாட்டர்ல இருக்கும் தானே ப்ரோ? 1 தான் எடுக்க முடியுமா? 3 எடுக்கலாமா? 2 தான் ப்ரோ எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது சரி. ப்ரோ. எனக்கு குழம்புது ப்ரோ, உள்ளார திறந்தாக்க வேற பேய் வருமா? பைத்தியக்காரன் ப்ரோ இருக்கான். கரெக்டா பேய் வருது, அப்படியே போய் நிக்கிறோம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இங்க வாங்க நீங்க வெஜிடபிள் கிட்ட. இருங்க வரேன். இப்ப குக்கும்பர்ங்கிறது எதுல இருக்கும்? வாட்டர்லயா, சன்லைட்லயா, ஃபெர்டிலைசர்லயா? கேரட் கேக்குறாங்க ப்ரோ. கேரட்? எனக்கு குக்கும்பர் கேக்குறாங்களே. குக்கும்பரா? சரி, நான் வாட்டர் அப்ப ஓபன் பண்றேன். ஐயோ இல்ல வாட்டர் இல்ல, வாட்டர் இல்லையோ. இதுல போட்டுருக்கு பாருங்க, இதுல போட்டுருக்கு பாருங்க. எங்க போட்டுருக்கு? செகண்ட். என்னடா பைத்தியக்காரன். வெஜிடபிள் ரொட்டேஷன் ஆர்டர், வெஜிடபிள் ரொட்டேட் ஸ்டேஷன் இன் திஸ் ஆர்டர். அதான் அப்படிதான் கொடுத்துருவீங்க ப்ரோ. இங்க இருக்கு, இங்க கேரட் இருக்கு சன்லைட்ல. கேரட். ஐயோ, குக்கும்பர் அப்பாடி குக்கும்பர் இருக்கு. ஃபெர்டிலைசர்ல இருக்கு குக்கும்பர். ப்ரோ இதுல பார்த்தாலே தெரியுதுங்க. வாங்கல ப்ரோ திறந்து. இதா இது ரைட் ஹேண்ட் சைடுல கீழ இருக்கிறது தான் வாட்டர். அதான் சொல்றாங்களே நீங்க பைத்தியக்காரனுங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன அது? மீன் எங்க இருக்கு? மீன் ராடிஷ்லாம் கீழ இருக்குது. மீன் அந்த பக்கம் இருக்கும். வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் அப்படியே நோரும் எடுத்துக்கிறேன். பிடிக்க வந்தாக்க ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ் பக்கத்தால நம்ம வீடு இருக்கு. இது வேற இங்கு ஊத்தி ஸ்லோ பண்ணி விடுது ப்ரோ நம்மள. ஓ ஓகே. நான் அதை எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஓகே, நோரை இங்க சமைக்க போட்டு குக்கும்பரை இங்க சாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டூனா தானா எடுத்து கொடுத்திருக்கலாம். பண்ணி விட்டேன். மூன்லைட் சூஷி. இங்க கடை விளம்பரம்லாம் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. மூன்லைட் சூஷிக்கு வாங்க, இங்கதான் நல்லா பெஸ்ட் சூஷி கிடைக்கும்னு. இங்க நம்மள உசுர வாங்கிட்டு இருக்கிறீங்க. ப்ரோ எப்படி ப்ரோ பண்றானுங்க? பெஸ்ட்டா தெரியல ப்ரோ. ஐயோ, டக்குனு போ. அப்பாடி வந்துட்டேன், ஒரு வழியா தப்பிச்சேன்.
நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? இது எடுத்தாச்சு. சாப்பாடு எடுக்கணும். சாப்பாடு ஸ்டாக் எல்லாம் குறையவே மாட்டேங்குது. எப்படி இன்ஃபினிட்டியா அங்க மட்டும் ஸ்டாக் வச்சிருக்காங்க? ப்ரோ 3 லைஃப் இருக்கு, கவலைப்படாதீங்க. எல்லாரும் அப்படிதான் தப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஓ டேங்கப்பா, அதுக்குள்ள 4 பேர் செஞ்சுட்டீங்களா? என் பேர் எழுதிக்கோங்க. 50 ஸ்டார் கொடுத்துருக்கான் ப்ரோ. 50 ஸ்டார் கொடுத்துருக்கான். 50 என்னது குக்கும்பரா? ஐயோ நம்ம நேரம்னு பார்த்து எல்லாம் இப்படி வருதுங்க ப்ரோ. அது அப்படிக்கா ஓடிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் எடுப்பேன். குக்கும்பர் வேணும். 100 மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். சாப்பாடு அப்புறமா 2 கையிலயும் வச்சிருக்கீங்க அப்படின்ற போது இதுதான் குக்கும்பரா இருக்கும். ஃபர்டிலைசர் தான் குக்கும்பரா இருக்கணும். அப்பா அதான் அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சிட்டாக்க ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ தப்பா பண்ணிட்டேன். ஓகே, ஒரு வழியா ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ. அப்பா அடி. ஐயோ 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்பா அடி கொடுத்துட்டேன் ப்ரோ. எது ப்ரோ குக்கும்பர்? குக்கும்பர் அந்த நீட்டமா இருக்கே கிரீன் கலர்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது லூஸ் மாதிரி கொடுத்திருக்கானே, தெரியலையே. ஹெல்த் போயிடுச்சு எனக்கு ஒரு ஹெல்த். ஓகே பாபா, நான் சாப்பாடும் வெஜிடபிள்ஸ்ல கேரட்டும் எடுக்கணும். ஐயோ நான் சாப்பிடுறேன் ப்ரோ செத்துட்டேன் அவ்வளவுதான். ஒரு ஆர்ட் போச்சு. அப்ப எனக்கு போலன்னு நினைக்கிறேன் ஒரு ஹார்ட். எனக்கு 2 ஆர்ட் தான் ரிமைனிங். இதுக்கு வேற டைம் வேஸ்ட். நார்மன் காட் யூ, ஹி ஒன்லி ஸ்டேஸ் இன் தி ஆல்வேஸ் கெட். அதான் டிப்ஸ் கொடுக்குறாங்களாம். அது வருதா? இங்க வேற இங்கு ஊட்டி வச்சிருக்கு. ஐயோ திரும்பியும் வருது. ஐயோ வாரானே. அதே ஸ்பாட்ல திரும்பியும் வரான் ப்ரோ. போன தடவை இதே ஸ்பாட்ல தான் போய் அவுட் ஆனேன், அதே ஸ்பாட்ல திரும்பியும் வரான் இவன். வெளிய போற வழி தெரியல எனக்கு. வெளிய போற வழி தெரியலையா? இதே 4க்கு 4 இதாட்டம் தான் இருக்குது. இதுல எங்க ப்ரோ ஈஸியா அந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ எல்லாம் வழி கண்டுபிடிக்கிறது. ப்ரோ குக்கும்பர் எதுல பண்ணனும்? குக்கும்பரா இருங்க நான் வரேன். ஓகே பாத்துட்டேன். ஓகே ரொட்டேஷன் வேற ஆகுமா? ரொட்டேஷன் சன்லைட்ல இருக்குது. ஐயோ ரொட்டேஷன் என்ன மாற போகுதா? ரொட்டேஷன் இன் process. எனக்கு புரியவே இல்ல ரொட்டேஷன். கீழ பாருங்க ப்ரோ, ரைட் ஹேண்ட் சைடு கார்னர், கீழ கார்னர், அதுதான் வந்து வாட்டர். அதுக்கு நெக்ஸ்ட் சன்லைட். புரியுதா? புரியவே இல்ல ப்ரோ. என்ன பண்ணனும்னே தெரியல. அதான் அப்படிதான் ப்ரோ ஆர்டரே இருக்கும். எவனாவது ஓபன் பண்ணானா அவங்க கிட்ட போய் எடுத்து வந்துருவாங்க. இல்ல ப்ரோ, இல்ல நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு நவுந்து வந்துட்டீங்கனா கூட ஓகே தான். ஐயோ வாரானே அப்பாடி ஜஸ்ட் கேரட் ஓபன் பண்றா. என்னடா இருக்கு? பேய்டா. ஐயோ சுத்தி ஒரே இடத்துக்கே வரேனே நானு. இப்படிக்காவ போறது நானு. கேரட் சூப்பர் கேரட். ஐயோ இதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே. அப்படிக்கா போனா இப்படிக்கா வருது, இப்படிக்கா போனா அப்படிக்கா வருது. யாரா இங்க இருக்க சொன்னாங்க? எதுக்குடா இருக்கிறீங்க நீங்களாம்? சும்மா போனா வச்சு பரவாயில்ல, இதுல இங்கு கீது கொட்டி விட்டு போறது. நோரி வச்சுட்டு வெளியில போக முடியலையா? வழியே தெரிய மாட்டேங்குது வெளியே போறதுக்கு. அது வழி கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நல்லா பிரைன் வச்சு மெமரி பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே மை செகண்ட் டிஷ் வச்சிட்டேன். இன்னும் 5 டிஷ் தான் வைக்க முடியுமா ப்ரோ? 5 பேர் தான் இருக்காங்க. 5 டிஷ் இல்ல இப்ப 4 பேர். நான் வச்சிட்டேன் 1. நெக்ஸ்ட் டக்குன்னு போய் நான் சாப்பாடு திரும்பி எடுக்கணும். எங்க போச்சு அது? பிசாஸ் அப்படிக்கா போயிருக்கு.
போயிடுச்சா? ஓகே. ஏய் ஸ்லோ வேற பண்ணி விட்டுருச்சு இது. ஃபர்ஸ்ட் போய் நோரும் சாப்பாடும் ஈஸியானது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா ஹார்டானது போகணும். அப்படிக்கா போ. அப்பாலே இந்த டைம் கப்பு வந்து சாத்தானே இங்க வேற கொட்டிட்டு போகுது. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது இந்த பேய் வந்து ஆக்டோபஸ் ஃபேமிலியை சேர்ந்ததா இருக்கும் போல. அது என்னமோ இங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்ல, அதனாலதான் சொல்றேன். இல்ல இங்க் மேல இருந்து லீக் ஆகுது. மேல இருந்தா? ஆமா மேல இருந்துதான் லீக் ஆகுது. அது வேற எங்க இருக்குன்னு தெரியல. பிசாசு. ஐயோ பிசாசு வருது. ஐயோ அம்மா. இல்ல ஏழே இப்படி பண்றீங்க கிறுக்கு மென்டல் பயிர்களா? 2 தான் இருக்கு. நான் பண்ணல. ஏன்? அவ்வளவுதான் 2 தான் இருக்கு. நான் போய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நம்ம பண்றதுதான் டிஷ். அதான் இவங்க சாப்பிடணும். வேற வழி இல்ல அவங்களுக்கு. நான் வாட்டர்ல இருக்கு. நான் கேக்குறேன். ஓ ஷிட் செத்துட்டேன் ப்ரோ வந்திருக்கே. வாட்டர்ல என்ன குக்கும்பர் இருக்கு. வந்திருக்கவே கூடாது. நான் ஷிட். ஏன் ப்ரோ ஒரு லைஃப் போயிருச்சா? போயிட்டே கூடாது ப்ரோ, கம்முன்னு இருந்துரு. அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டே நீங்களே. அவகாடோ இங்க இருக்கு. அவகாடோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் போய் ஃபிஷ் எடுக்கணும். ஃபிஷ் எடுக்கணும். ஐயோ கரெக்டா போறானே. சை. ஓகே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு ஃபிஷ். ப்ரோ இந்த டைம் நான் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன். எப்படி? 3 முடிச்சிருக்கேன் நானு. நானும் 3 முடிச்சிருப்பேன் இப்ப. அவ்வளவுதான் இப்ப. டைம். ஓ டைமா? டைம் இருக்குல. 1 ஆர்டர் லெஃப்ட் சீக்கிரம் பண்ணுங்க. அதான் 1 ஆர்டர் லெஃப்ட். நீ எத்தனை இருக்கு ப்ரோ டிஷ்? 1 ஆர்டர். 1 ஆர்டர் தான் இருக்கா? ஐயோ 40 செகண்ட் தான் இருக்கு. அந்த 1 ஆர்டரும் நான் தான் பண்ணுவேன். ஐயோ இவன் வேற வரானே. இல்ல 30 செகண்ட்ஸ்க்குள்ள வரணும். டக்குன்னு வந்தீங்கன்னா பண்ணிடலாம். அவகாடோவும் ஃபிஷ் ரெண்டும் இருக்குது. ரெண்டத்தையும் ஒவ்வொன்றத்தையும் உட்காந்து வேற கட்டிங் போர்ட்ல பண்ணிட்டு இருக்கணும். இல்ல ப்ரோ என்னால பண்ண முடியாது. எத்தனது 20 செகண்ட்ஸா 15 செகண்ட்ஸா விளங்கிடும். ஃபிஷ் கட் பண்றதுக்கே டைம் சரியா போயிரும் போல. இது பின்னாடி முன்னாடி போயிட்டு இருக்குது. பாட்டெல்லாம் பயங்கரமா போடுறாங்க. பாட்டுலாம் போடுறாங்க. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நாளா முடிக்க மாட்டேன் ப்ரோ. அதான் முடிஞ்சு போச்சு. பார்க்கலாம் ப்ரோ யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு. நான் தான் வருவேன். பார்க்கலாம். எப்படி சொன்ன மாதிரி வந்துடுறீங்க? எங்க ப்ரோ எல்லாத்துக்கும் எக்ஸ் மார்க் போட்டுருக்கு. நான் 3வது. நான் 3 பேர் தான் இருக்கோம். ஐயோ இல்ல ப்ரோ எல்லாரும் வந்து லீவ் பண்ணிருப்பாங்க. சில பேர் எல்லாரும் செத்துருக்க மாட்டாங்க. என்னது ப்ரோ இது? தட்டா? add a secret ingredient. You can find it in processing room. ஓ சோயா பீன்ஸ். சோயா சாஸ். அதான் என்னது இது? ஐயோ இதுல எடுத்து வரதுக்குள்ள அவ்வளவுதான் கதம். வாங்கடா நீங்க யாருங்கடா? இவன் ஒவ்வொரு தடவையும் வராங்க. லிமிட்டட் access to the moonlight sushi system. access தான் இருக்காமா? எஸ்கேப் ரூட் ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. இல்ல இப்ப வந்து யாரு நல்லவங்க? இந்த சூஷிக்காரங்க நல்லவங்களா? இப்ப இல்ல இந்த இதுல பேசுறவங்க நல்லவங்களா? பண்றவங்க தான் நல்லவங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க ஏதோ சொல்றீங்களே pull this lever once it processed just put it on your the heck is this? Don't let என்ன இவ்வளவு பெரிய தான் கொடுத்திருக்கானுங்க. தெரியலையே ப்ரோ கரெக்ட்டா வருவான் ப்ரோ. திரும்ப நீங்க பாரு ப்ரோ அது இங்க் ப்ரோ. இங்க் தான் அது. வாங்க ஃபர்ஸ்ட் அந்த இங்க் தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐயோ வேற கரெக்ட்டா வரேன். நான் போய் அவகாடோ அப்ப எடுக்கிறேன். அவகாடோவா? எனக்கு அவகாடோலாம் தரலையே. எனக்கு இங்க். ஐயோ ப்ரோ கிரீன் கலர்ல எங்க ஸ்கிரீனே கிரீன் கலர்ல ஆயி போச்சு.
உள்ளார ப்ரோ ஒரு இது இது என்னது பேய் இருந்ததா வாந்தி எடுத்து புடிச்சு என் மேல. ப்ரோ இது என்ன பண்ணணும்னு தெரியலையே லிங்க். இங்க அங்க அந்த ஈ கிட்ட மாட்டாம அந்த பக்கமா போயிட்டு லிவர் ஆன் பண்ணி அதை எடுக்கணுமா இங்க. அதான் சொன்னீங்களே. ஐயோ வருது வருது. சைத்தான் சைக்கிள்ல வருது. என்ன ரைஸ் கீழே கிடக்குது. இந்த பக்கமா போயிருக்கு. இந்த பக்கமா ஐயோ இங்கு வேற இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு? செத்துட்டேன் ப்ரோ. இது கஷ்டமா இருக்கு ப்ரோ ரொம்ப. இருங்க நான் வரேன். அப்படி என்ன கஷ்டம்? அது எங்க வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படியாச்சும் இப்படிக்கா தான் போயிருக்கோம். Avoid this light by watching their patterns and timing your brain. ஐயோ தொட்டுட்டனே. ஒரு சாப்பாடு போச்சு ப்ரோ. ஐயோ செத்துட்டாக்க எல்லாமே போயிருமா கையில இருக்கிறதெல்லாம்? அதான் போயிடுச்சு. நீங்க சரி இருங்க நான் போய் என்ன எப்படி பண்றதுன்னு போய் இங்க் ஒன்னு எடுத்துட்டு வரேன். அந்த இங்க் கீழே குதிக்கணும். ஸ்டே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த லைட் கிட்ட இருந்து ஐயோ ஐயோ செத்துட்டீங்களா? போன உடனே இருக்குது ப்ரோ. இது ஒரு வார்னிங் கூட கொடுத்துருக்கலாம். எதுவும் கொடுக்கல. சரி அந்த இது கிராஸ் பண்ணணும்னு தான் ஆரம்பிக்கும்னு நினைச்சாக்க இங்க இருந்தே ஆரம்பிச்சு. ஒன்னு முடிச்சாலே இம்பாசிபிள் மாதிரி தான் இருக்கு. அதான் எங்க ஐயோ எல்லா ஐட்டம்ஸ் போயிருச்சா? இல்ல 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 ஒரே ஒரு ஹெல்த் தான் இருக்கு எனக்கு. அதான் எனக்கும். இதுல அந்த பேய் கிட்ட இருந்து வேற தப்பிக்கணும். பேய் அந்த பக்கமா வருதா? இல்ல இல்ல. என்ன ப்ரோ ஆச்சு? வேற கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். சாகடிச்சு போடுறீங்க. போகட்டும். ஈ எப்படிக்கா? ஈ ஈ போயிடுச்சா பாலிக்கா? அப்பாடி வந்தேன். என்னது அப்பாடி? வந்துட்டேன்டா. ஐயோ வருது வருது ஈ வருது. அம்மா அப்பாடி வந்துட்டேன் ப்ரோ. ஃபைனலி. ப்ரோ என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? என்ன அது? இங்க போய் லிவர் ஆன் பண்ணனும். இதுல கிடைக்குமா? ஆன் பண்ணா இங்க இருந்து இங்க் போடுறீங்க. இங்க் பால் பாலா வருது. வந்து இங்க நசுங்குது. நசுங்குதா சுருங்குதா? நசுங்குது. நசுங்கி பிளாக்கா வருது. அது உறிஞ்சி இப்ப குடுக்குறாங்க. ப்ரோ இதுல இன்னும் என்ன கொடுமை தெரியுமா? திரும்பியும் அதே எடுத்துட்டு போகணும். அதனால கூட போக முடியாது. என்னடா பண்றீங்க? எப்படா நான் போறேன்? அவ்வளவுதான். விட்டாங்க போங்க. ஐயோ ஈ படம்லாம் நான் எப்பயோ பார்த்துட்டேன். இப்ப வந்து ஈ வருது. ஐயோ ஈக்கள் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டாக்கா ஈஸியா இருக்கு. எங்க இருந்துடா ஈ வருது? அப்பாடி. நானும் வந்துட்டேன். ஆனா இதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பக்கம் போயிருது. எல்லாத்திட்ட இருந்தும் தப்பிக்கணும். எங்க ப்ரோ இங்கெல்லாம் வருது? அங்கங்க இங்க் வேற ஊத்திட்டு போகுது. வீட்டுக்கு போறது. ஆமா இப்ப நான் என்ன எடுக்கணும்? இது கூடயே அவகாடோ எடுக்கணும். அப்பாடி ஞாபகம் இருக்கு. அவகாடோ. அப்போ ஜஸ்ட் ஐயோ தூரமா வந்தாக்கவும் முடியலையே. அவகாடோ ஃபெர்டிலைசர்லயும் இல்ல. எரிச்மெண்ட்ல இருக்கா? இல்ல அப்படின்னாக்க சன்லைட்ல இருக்கா? அட பாவீங்களா. என்ன ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இடத்துல. தூக்கி தூக்கி எங்கெங்கயோ வச்சிடுறீங்க இவங்க. மீன் எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமா நீங்க செகண்ட் டிஷ் போயிட்டீங்களா? நான் ஒண்ணு முடிக்க போறேன் அவ்வளவுதான். என்ன சுத்தின இடத்தையே சுத்துற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா வருது.
ஐயோ சுத்த நேரத்தையே சுத்திட்டு இருக்கிறேன். போடா பேய் பின்னாடி. ஐயோ இங்கு வேற தொட்டு போடுறேன். அரிசி எடுத்துட்டு அப்பாடி வந்துட்டேன். திருப்பி என்ன பண்ணும்? ஐயோ ஏற்கனவே அவகாடோ இருக்குது. ஐயோ அதை எடுத்து இன்னொரு பிளேட்ல அந்த சைடு வைங்க. அதான் இருங்க, இத வச்சுட்டு அவகாடோ ஏற்கனவே வச்சிருக்கிறேன். எப்ப வச்சேன்னு தெரியல, நான் வச்சிருக்கிறேன். சோறு கொண்டு வரல. சோம்மா அவகாடோ தான் ஃபர்ஸ்டே போய் கொண்டு வந்திருக்கிறேன். சோறு தான் இப்ப எடுத்துட்டு வரணும். முடியல. என்ன ப்ரோ வச்சு? எப்படி ப்ரோ செத்தானா? யாரு? என் கூட உங்க சப்ஸ்கிரைபரா? இல்ல ப்ரோ ஃப்ரெண்ட். ஆமா தெரியலையே. அவர் எங்கேயாச்சும் அந்த இதுல எங்கேயாச்சும் போய் மாட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு 1 நிமிஷம் தான் டைமிங் இருக்கா? 6 பேரு தான் 6 டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதுல ஒருத்தர் தான் நின்னுடுக்காங்களா? நான் தான் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஓஹோ நீங்க என்ன ப்ரோ மின்னல் முரளி ஆயிட்டீங்க. ஓகே இத வந்து சாப் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே ரொட்டேஷன் எப்படி வர்க் ஆகும் தெரியல. ரொட்டேஷன் அதான் எனக்கும் தெரியல. இதான் லாஸ்ட் கோர்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துருச்சு. சோறு மீன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு இங்க் லாஸ்டா நான் எடுத்துட்டு வரேன். சோறுக்கு ஃபர்ஸ்ட் மீன் எடுக்கணும் போய். பிளாட்ஃபார்ம் வா. டியூனா ஃபிஷ் எடுத்தாச்சு. பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. அப்படியே போயாச்சு. ஓகே சோறு எடுத்தாச்சு. சோறு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்ப வந்து பேய் கிராஸ் பண்ணி போகுது. பேய் பின்னாடியே போகணும். இந்த பேய் நல்ல பேயா இருக்கு ப்ரோ. பின்னாடிலாம் திரும்பி பாக்குறது இல்ல. ஒன்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஐயோ புட்டு இங்க வச்சிடுறேன். ஓகே இப்ப நான் போய் இங்கு போய் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு இங்கு கேட்டிருக்கா ப்ரோ? எல்லாத்துலயும் இங்கு கேக்குது. அது இங்கானே ஃபர்ஸ்ட் தெரியல. அது இங்கா இல்ல சோயா சாஸா என்ன அதுனே தெரியல. அது கேட்டாக்கா சீக்ரெட் இன்கிரீடியன்ட்னு சொல்றாங்க. இங்க் எடுக்காம நான் பாட்டுக்கு டைம் பாத்து போறோம்னா கடுப்பு ப்ரோ. அதுக்கப்புறம் சாரி இனிமேலும் நீங்க இந்த கேம் விளையாட முடியாது. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கன்றுவாங்க. நல்லா பார்த்து பதனமா விளையாடணும். எனக்கு இன்னும் 2 ஹார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆ 1ஆ? ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல அவன் வரவன் இப்படி சொல்றான். ஓகே அதானே டக்குனு கூப்பிடுவோம். நானும் டக்குனு ஓடி வந்துட்டேன். நல்ல வேலை கரெக்டா ஆப்போசிட்ல வருது. அப்பாடி நம்மள ஸ்பீட் ரன் பண்ணணும் ப்ரோ. சொல்லி நம்மள அடிச்சு போடுவாங்க. நான் அந்த சைடு போய் ஏறிட்டு இருந்தேன் ப்ரோ. இது வேற டைம் ஆகுமே இது பண்றதுக்கு. அதான் சீக்கிரம் வாடா. அவ்வளவுதான். ஜட்ஜஸ்லாம் அவ்வளவுதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து. என்ன வருதா வரலையா? அது புல்லே பண்ணலையா? ஐயோ இப்பதான் புல்லே பண்ணல. ரெண்டாவது இன்கிரிடியன்ட் உங்களுக்கு? ரெண்டா எனக்கா? 3 இன்கிரிடியன்ட். அத 2 கொடுத்துட்டேன். இன்கிரிடியன்ட்ல இது ரெண்டாவது ஃபுட்டான்னு கேட்டேன். ரெண்டாவது ஃபுட். உங்களுக்கு? ப்ரோ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு ப்ரோ. என்ன? இன்னொரு பண்ணிட்டு போயிடலாம்னு இருக்கேன் ப்ரோ. அடுத்ததுக்கு இன்னொரு பண்ணிட்டு போயிடலாம் இங்கே. மாசா ஐடியா. ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஓகே அடுத்தது டம்மிலாம் எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்ல. இதுதான் கடுப்பு. அதான் 2 எடுத்துட்டு போயிடலாம். 2 எடுக்க முடியல நம்மளால. ஓகே ஆனா என்ன எங்க டைம் தான் நல்லா வேஸ்ட் ஆகும். சூப்பரா வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல. அங்க எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாக்க டைம் கீழ. அதான் ஆமால. நேரத்துக்கு 6 ஆளுக்கு 1 பண்ணி நேரத்துக்கு 4 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையே நம்ம 2 பேர் தான் பண்ணிருக்கோம்.
வேற யாருமே பண்ணல. ஓ இருக்கிறதே ஆமா நம்ம 2 பேர் தான் இப்ப இருக்கோம்ல. அந்த ஒருத்தவனும் செத்து போயிட்டான். ம். ஓகே ஓகே. அப்பாடி வந்துருச்சு. உங்களுக்கு மட்டும் ஃபாஸ்டா வந்துருது, எனக்கு ஸ்லோவா வருது. செத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். செத்துட்டீங்களா? ஓ இல்ல 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 செத்துட்டேன். ஆமா. ஷீட். எப்படி ப்ரோ நான் செத்தீங்க? பார்க்கவே இல்ல ப்ரோ. ப்ரோ எப்படி டிஃபரெண்டா வந்தானுங்க ப்ரோ. ஆஹா. ஆமா ஆமா, பார்த்து பொறுமையா தான் போகணும். இந்த கேம்ல பொறுமையே பெருமைன்னு போனாங்க. ஃபைனல் ரிசல்ட். யூ டைட். 8 முடிச்சிருக்கேன் 300. சரி ஆனா சாப்டர் ஓகே 1 தான் ப்ரோ. நானாச்சும் அட்லீஸ்ட் முடிக்கிறேன்னு பார்க்கலாம் ப்ரோ. பண்ணி டக்கு பண்ணி. ஆனா நானே ஒருத்தனா உட்காந்து எப்படி 4 டிஷ் பண்றது? இல்ல இல்ல டைம் முடிக்கிற வரைக்கும் மட்டும் நீங்க இது பண்ணுங்க. ஓ அப்படி பண்ணுமா நீங்க? இப்ப இல்ல நான் டைம் மட்டும் முடிஞ்சா போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டைம் முடிஞ்சா போதுமா? அப்போ உட்காந்து அப்ப ஏஎஃப்கே 2 நிமிஷம் போட்டாக்க வேலை முடிஞ்சிச்சு. அதான் அதனால தான். நம்ம வேணா சும்மா அந்த ஏஎஃப்கேல போர் அடிச்சா போய் பண்ணலாம். ஆனா அது உயிருக்கு ரிஸ்க்கு. எங்க இருந்தா ஐயோ பின்னாடி வருது, சாத்தான் பின்னாடி வருது. ஆமா, சேஃப் ஜோன்ல போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். சாப்டர் 1ஓடயே முடிச்சுப்போம் ப்ரோ. ஓகே ஓகே. சாப்டர் 2 நாளைக்கு இல்லைன்னா நாளான நாளைக்கு. ஓகே ஓகே. ஓகே. நான் வேணா இந்த ஸ்கேரி ஷவர்மா ஆடலாம். முடிங்க ஸ்கேரி ஷவர்மா. ஓகே. இப்ப சாப்பாடு எடுத்து வச்சுட்டு 30 மினிட்ஸ் தான் ஆடிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல 41 மினிட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல. 2 டிஷ், இப்ப என்னோடது 3ஆவது டிஷ். ரவுண்டு முடிய இன்னும் 2.5 நிமிஷம் இருக்குது. ப்ரோ உள்ளார யாருமே இல்ல ப்ரோ. டைனிங் ரூம்னு உள்ளார போட்டிருக்கு, ஆனா உள்ளார எவனுமே இல்ல. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவா இப்ப நீங்க. இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா அங்க மேல குதிச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் போயிட்டீங்க, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்பெக்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்து சோயா சாஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் சாப்பாடு மீன் இங்க இருக்கு. 2 சோயா இருக்குல்ல, அப்ப பண்ணிடணும். அதான் அட்லீஸ்ட் ஒரு 4 ஆச்சும் பண்ணிடலாம். இது எடுத்தாச்சு. ஐயோ சாஸ் அங்கேயே போய் வச்சிருக்கலாமே. சாஸை வேற கையோட கூப்பிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பிளேட்டில் கொட்டிட்டு வந்துருந்தாக்க வேலை முடிஞ்சிருக்கும். சரிங்க, நான் போய் இப்போ பக்கத்தால் தானே இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ இங்க பாருங்க, நான் 6க்கு 3ன்னு இருந்தது, இப்போ 4க்கு 3ன்னு ஆயிடுச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று, திஸ் ஒன் ஒன்லி. அப்புறமா வந்து சாப்டரே முடிஞ்சிடும். அப்புறமா இந்த கருப்பங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இந்த கேம் ஒன்றும் பெருசா இல்ல ப்ரோ, ஓகே தான். அதான் சாப்டர் 2 வேற இருக்கு இதுல. அதுல என்னென்னலாம் வச்சு நம்ம செய்ய போறாங்களோ. அந்த இந்த பேக்கர் டையோட கம்மி தான் ப்ரோ. அத விட இது ஈஸி தான் ப்ரோ. ட்ராஷ் பின் வேற இருக்கா? இப்பதான் பாக்குறேன் ட்ராஷ் பின். அதான் ட்ராஷ் பின்லாம் இருக்குது, அதே எதுக்குன்னே தெரியல. இங்கெல்லாம் இருக்கு. சாப்பாடு எடுத்து உள்ளார போட முடியும் ப்ரோ. நீங்க எக்ஸ்ட்ரா தான் எடுத்தீங்க. அதான் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். ஏதாச்சும் கையில இப்போ இம்பார்ட்டண்டா எடுக்கணும்னாக்கா இதுல போட்டுக்கலாம் போல. அதான் இங்க பிளேட்டே இருக்கேன், நான் பிளேட்லயே வச்சுட்டு போயிருவேனே. இருங்க, அவ்வளோதான். சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இங்க ஒரு அவக்காடோ அம்போன்னு இருக்குது, எதுக்கு எடுத்துட்டு வந்தேனே தெரியாம கிடக்குது. ஓகே, சாப்பாடையும் எடுத்துட்டு வச்சுட்டு போய் கொடுத்துட்டேன்னாக்க என் வாழ்க்கையோட லட்சியத்தை நான் அடைஞ்சிருவேன், செஃப்பா மாறிடுவேன். அவ்வளோதான். கூட்டு போய் நீ நல்லா சமைச்சப்பா, இனிமே உயிர் எனக்கு தேவையில்லைன்னு ஒரே அடி ஐயோ 4th ரிசல்ட்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன். 3 டிஷ் பண்ணியிருக்கேன், நீங்க 1. மற்றது எல்லாரும் 0. அதான் திரும்பியும் இது வருது டிரான்ஸ்மிஷன். ஹலோ அகெயின்.
our sensors detect multiple void entities moving to your location. Luckily, we found an unusual exit on the second floor. You need to get to the research elevator. We are activating it now, but can't keep it open for long. Get to the elevator before it closes. It's the only way out. ப்ரோ அந்த இது இருக்கும்ல, அது என்னது, சார்ஜ் எடுக்க போவோம்ல, ம் அந்த இடத்துல ஒரு எலிவேட்டர் மாதிரி இருந்ததுல, க்ளோஸ் ஆகி ம் அது வழியா மேலே போகணுமா. நம்மளை நோக்கி வந்து நிறைய என்டிட்டிஸ்லாம் வருதான். ஓ செஃப்பெல்லாம் வந்து அமேசிங் ஆயிட்டாங்களா என்னோட ஒர்க்கை பார்த்து. ம் அதனால இப்போ நான் தான் வந்து செஃப்பான் எங்களுக்கு. ஐயோ ரெட் கலரில், ஐயோயோ பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணி வராங்க. ஐயோ ஓடுறா ராசா, ஓடுறா ஓடுறா ராசா, ஓடு 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 ஓடு. எங்க இருக்கு? எனக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓ மை காட், ஐயோ இது வேற வருது, சைத்தான் வருது, எல்லாம் சைக்கிளில் வருதுங்க எல்லாம். அப்படியே க்ளோஸ் கரோ தே ஆர் கம்மிங். அப்பாடி எல்லாம் செஃப்பெல்லாம் வந்து என்ன ஃபாலோ பண்ணி வராங்க ப்ரோ. பறக்குறீங்க நீங்க? பறக்கிறேனா? லிஃப்ட்ல ஐயோ போறீங்களா? ஈ வருது ப்ரோ, ஈ வந்து முறைச்சு பாக்குது, யாரா நீன்னு. ஐயோ உடைக்குது. நல்ல வேலை மேலே வந்துட்டேன். அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ட், தப்பிச்சிட்டேன். ரிசர்ச் லேப், கிமூரா ரிசர்ச் லேப், மூன்லைட் சுஷி. You are probably wondering that what this place is. We won best sushi restaurant for 15 straight years. Until one year, the critics decides traditional sushi was boring. They said, bro, இவன் அதான் வந்து பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இங்கே ஏதாச்சும் ஓபன் பண்ண முடியும்னு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டு பக்கத்து ஸ்க்ரீனில் இந்த ஷெஃப் தான் வரேன். ஃபைண்டிங் ரேடிக்கலி ஏதோ புதுசாக ஓஷன்ல இருந்து ஒரு வித்தியாசமான மிருகத்தை வச்சு ஒரு சூஷி மாதிரி ரெடி பண்ணியிருக்கானா இவன். ஐயோ ஏதோ எட்டி பார்க்குது ப்ரோ. ஏதோ இந்த ஃபிஷ் இருக்கும்ல, முன்னாடி ஆண்டனா வச்ச ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் வருது பெருசா. எனக்கு நீங்க அப்படியே இதுல சும்மா ஓடிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், எதுவுமே தெரியல. எனக்கு இங்க என்னென்னவோ தெரியுது ப்ரோ. அந்த ஆண்டனா வச்ச ஃபிஷ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓ இதோட வந்து இந்த ஃபிஷ்ஷோட எக்கு தான் வந்து அவன் கண்டுபிடிச்ச பெரிய விஷயமா. இதை வச்சுதான் அவன் வந்து சூஷி ரெடி பண்ணானா. ஐயோ கிட்ட போக கூட பயமா இருக்கு. ஐயோ இங்க ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. எக்கு இண்டிகேட். ஓ அதுகிட்ட இருந்து எக்கு எடுக்கிறாங்களா? ஃபெயிலா என்னென்னவோ இருக்குது ப்ரோ இங்க. மேக்ஸ் டெஸ்ட் இது வச்சிட போறாங்க அப்புறமா உட்காந்துக்கிட்டு அதை வேற பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்க நிஜமாலுமே எனக்கு டெஸ்ட் நடக்குது. வேர் இஸ் எவ்ரிவன், திஸ் பிளேஸ் லுக்டு டிஃப்ரெண்ட் இன் த ரிவ்யூஸ். ஓ வெல் லெட்ஸ் ஈட். நம்ம ரெடி பண்ணது ஒருத்தன் சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னா ஓ வாவ் இது நல்லா இருக்குது அப்படின்னுங்கிறான். ஆப்பிள் பையன்கிறான், என்னோட பாட்டியோட ஆப்பிள் பையன்கிறான். There are some unfortunate side effects then the moon is out of. ஐயோ ப்ரோ அந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை ஊற்றி தானே கொடுக்குறோம். அதனால அதை சாப்பிட்டு ஏதோ வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடுறீங்க எல்லாம். ஜெல்லி மாதிரி ஆயிடலாம், நம்மள துரத்துறாங்க. ஏன்டா என்ன இப்படி ஜெல்லி ஆட்டுறேன்னு சொல்லி நம்மள அதுக்கு தான். அதுதான் வந்து சீக்ரெட்டு அது இதுன்னு. This strange creature is not from this world. ஓ இந்த ஆண்டனா வச்ச ஃபிஷ் வந்து வேற டிமென்ஷன்ல இருந்து வந்ததுதான். அந்த டிமென்ஷன் பேரு வாய்டா. அங்க இருந்து தான் இது வந்து இது நம்ம உலகத்தை சேர்ந்ததே இல்லையா.
பட் வி ஹவ் ஃபிகர்ட் அவுட் ஹவு டு கெட் தேர். அந்த டிமென்ஷனுக்கே எப்படி போறதுன்னு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களாம். ஒரு போர்ட்டல் மூலயமா அந்த வாய்டு டிமென்ஷனுக்கு போக முடியுமா? அது ஏதோ வந்து ரிங்கு மாதிரி இருக்குது ப்ரோ. என்னென்னவோ பண்றீங்க இவங்க. சூஷி கடைன்னு என்னென்னவோ சைஃபை டெக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. I am coming for you myself. ஐயோ கருப்பு கலர்ல ஆயிட்டேங்க. வில்லங்கம் ஆரம்பம். ஏதோ கண்ணு பாக்குது. இந்த இவங்க ஹேக் பண்ணவங்க. லெட்ஸ் டைம் டு கெட் யூ அவுட் ஆஃப் தேர். ஆக்டிவேட் த வாய்ட் போர்ட்டல். வாய்ட் போர்ட்டல் ஆக்டிவேட் ஆயிருச்சு. பின்னாடி வேற ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஐயோ இவங்க மிருக ஃபேக்டரி நடத்துறாங்க போல ப்ரோ. ஐயோ எல்லாம் உருண்டு ஓடுது. எப்படியாச்சு காப்பாத்துங்க கடவுளே. எல்லாம் அப்பாடி போயிட்டேன் ப்ரோ. எங்கேயோ ஆபிலாம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். பார்க்கோர்லாம் பண்ணி. டு பி கண்டினியூட். அப்பாடி ஒரு வழியா முடிச்சிட்டேன். டு பி கண்டினியூடுன்னு போட்டாங்க. ஸ்கேரி சூசி சுபம்னு போட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஏப்பா முடியல. ஃபைனல் ரிசல்ட்ஸ்ன்னு நான் ஒருத்த மட்டும்தான் எஸ்கேப். யூ எஸ்கேப்டு. 8 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன். 610 ரூபாய் காயின்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் டு லாபி. சோப்பா முடியல ப்ரோ. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எல்லாம் திரும்பி திரும்பி போய் எடுத்துட்டு வர்றது அது மட்டும் தான் கஷ்டம். மற்றது இதெல்லாம் நல்லா இருந்தது. அதான் ஒரு நல்ல கேம். ஓகே சரி வாங்க எங்கேயாச்சும் ஒரு அங்கே வாங்க. திரும்பி ஆரம்பிச்ச இடத்துல முடிப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த கேம் பிளே நல்லா ஃபன்னாக இருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி மட்டும் லைக் அண்ட் ப்ரோ. ஸோ பாய் 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 பாய். நெக்ஸ்ட் எங்க பேரை பார்க்கலாம். பாய். நீங்க சொல்றீங்களா ப்ரோ? பாய். ஓகே பாய் ப்ரோ. பாய் கைஸ். ஓகே பாய்.